ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய பதிவு அல்சர், வயிற்றுப்புண், வாய்ப்புண் உள்ளவங்க மணத்தக்காளி கீரையை சூடான சாதத்தில் பிசைந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி ரெடி பண்ணலாம். வாரத்தில் 2 நாள் நம்ம மணத்தக்காளி கீரையை சூப்பாவோ பொரியலாவோ இல்லை சட்னியாவோ ரெடி பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மணத்தக்காளி சட்னி ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் வர கொத்தமல்லி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, 1 ஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 15 பல் பூண்டு, 200 கிராம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சட்னி ரெடி பண்ண தேவையான பொருட்கள் சொல்லும்போது உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பொருள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கும் போது பருப்பெல்லாம் கருகிரும். கொத்தமல்லி நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பூடு சேர்த்ததுக்கப்புறமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும். வெள்ளைப்பூடு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் புளியையும் சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மணத்தக்காளி கீரையும் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீரை பாதி அளவு நல்ல தண்ணி விட்டு ஃப்ரை ஆகிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நம்ம சட்னி பக்குவம் ரெடி ஆயிடும். கீரை ஃபுல்லாகவே வதங்கிடும். 5 நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கிட்டு இருந்தோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி நம்மளுக்கு சட்னி பக்குவத்துக்கு ரெடி ஆயிடும். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணின மணத்தக்காளி சட்னி ரெடி பண்ண சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, சூடான சாதத்துலேயும் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.